வணக்கம். மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை என் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தும்புளி மீன் பொரியலை தான் பார்க்க போகிறோம். அந்த தும்புளி மீன் பொரியலை எப்படி பொரிக்கிறோம், எப்படி மசாலா தடவி எப்படி பொரிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நாகை மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம லாஸ்ட்டாக விசைப்படகுக்கு போயிருக்கும்போது கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால மீன் வெட்டுறதை வீடியோவில் காமிக்க முடியல. அதனால தான் இந்த வீடியோ இதுவரையுமே போடாமல் நாங்கள் வச்சுருந்தோம். மீனை வெட்டி எடுத்துகிட்டு மீனை அலசி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் வேலை முடிஞ்சிச்சு. நாங்கள் அப்போ தான் மேலே ஏறி வந்தோம். அப்புறம் தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். வாங்க இப்போ மீன் மசாலா பெரட்டி எப்படி வறுத்து எப்படி நடு இரவில் இப்போ மணி 11 மணி இருக்கும் நாங்கள் சாப்பிடும்போது. அந்த 11 மணிக்கு நாங்கள் எப்படி இந்த மீனை பொரித்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ மீன்லாம் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு மீனில் உப்பு போட்டு நல்லா பெரட்டி எடுத்தாச்சு. இப்போ உப்பு போட்டு பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மீனில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். இது மட்டன் மசாலா. காற்று அதிகமாக இருந்ததுனால அவருக்கு கண்ணில் மொளாசாந்து பட்டுருச்சு, அந்த மசாலா பட்டுருச்சு. இப்போ இந்த கொட்டினதில் நல்லா மீனில் நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். இதில் இந்த மாதிரி பெரட்டும் போது எல்லாமே கரெக்டாக. இது மீன் வறுவல் மசாலா. பெப்பர் பவுடர். பெப்பர் பவுடர் அது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த பெப்பர் பவுடர் எடுத்து போடுறோம். இப்போ நம்ம வீட்டிலேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு போகிற இந்த மிளகா சாந்துன்னு சொல்லுவோம், மொளா சாந்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த மசாலா இதோட சேர்த்துக்கிறோம். இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னுங்கிறத நாங்கள் வீட்டில் இருக்கும்போது ரெடி பண்ணி போடலான்னு தான் இருந்தோம். ஆனால் இப்போ எந்த ஒரு இந்த அரைக்கிற இடம் எதுவுமே ஓப்பனில் இல்லை. நம்ம லாக்டவுனில் இருக்கிறதுனால எந்த ஒரு கடையுமே ஓப்பனில் இல்லை. கண்டிப்பாக ஓப்பன் பண்ணோடனே இதுவும் வடகமும் நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படின்னுங்கிறத கண்டிப்பாக வீடியோ போடுறோம். இப்போ நல்லா இந்த மசாலாலாம் போட்டு நல்லா மீனில் எல்லா மீன்லையும் நல்லா படுற அளவுக்கு பெரட்டி எடுத்துக்கலாம். இன்னொரு 10 நிமிஷத்துல பாருங்க, அருமையாக சமைச்சு அருமையாக சாப்பிடுவோம். வருவலை வாங்க, நீங்களே சாப்பிடலாம். சாப்பிடும்போது அப்படி பாருங்க. இப்போ நல்லா பெரட்டி எடுத்தாச்சு. மீனில் மசாலா படுற அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்தாச்சு. அது கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். 5 நிமிஷம் இருக்கிறதுக்குள்ளே நம்ம போயிட்டு உள்ளே போய் ரெடி பண்ணுவோம், மீன் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். வேலை ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால தூங்கிட்டு இருக்கிறான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்காப்புல. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துகிட்டு நாங்கள் இன்னும் சாப்பிடல. நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. கொஞ்சம் வேலை இருந்ததுனால எங்களால் சீக்கிரம் சாப்பிட முடியல. அதனால் ஈஸியான முறையில் தயிர் ரசம் சாப்பாடு ரெடி பண்ணி மீனை இதை மாதிரி பொரிச்சு எடுத்துட்டா கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால நாங்கள் பொரிச்சு எடுக்கிறோம். மீன் மசாலா தடவி எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக. எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கு. எப்படின்னா, இயந்திரம் பொருத்திய ஃபைபர் படகு கடலுக்கு போகலாம் அப்படின்னு எங்களோட ஊர் நிர்வாகம் எங்களுக்கு சொல்லியாச்சு. நாங்கள் ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு அதிகமாகவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நாளைக்கு தான் கடலுக்கு போக போகிறோம். அந்த இன்ஜின் போட்டு விசைப்படகுல போக முடியல அப்படின்னாலும் இன்ஜின் வச்ச ஃபைபர் போட்டு எடுத்துகிட்டு கடலுக்கு போக போகிறோம். காலையில் 9 மணி டு 10 மணிக்குள்ளே எல்லாருமே கரையை வந்துடணும். காலையில் 3 மணிக்கு போயிட்டு 10 மணிக்குள்ளே கரையை மீனையெல்லாம் விற்று முடிச்சிடணும். அந்த மாதிரி நிபந்தனைகளோடு நாங்கள் கடலுக்கு போக போகிறோம். எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம்.
இந்த மீன் பேர் வந்து இதை வந்து நாங்கள் தும்பளி மீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தும்பளி மீன் வந்து ரொம்ப அதிகமான ரேட்லாம் போகாது. ஆனால் இதை மாதிரி பொரித்து சாப்பிட்றதுக்கு மீன் நல்ல டேஸ்ட்டான மீன். ஆனால் இங்கே வந்து நாங்கள் ரொம்ப அதிகமான ரேட்டுக்கெலாம் போகாது. ஆனால் நல்லா விற்கும். ஆனால் ரொம்ப அதிகமான ரேட்டுக்கெலாம் போகாது, கம்மியான ரேட்டுக்கு தான் போகும். இதை மாதிரி நீங்கள் எல்லா மீனையுமே இதை மாதிரி மசாலா போட்டு பொரித்து சாப்பிட்டு பாருங்கள். மீன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். எங்களுக்கு சரியாந்திர பசி, 11 மணி ஆகிடுச்சு நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு. ஏன்னா வலை வேலை, அந்த கொஞ்சம் வேலையெல்லாம் அதிகமாக போயிடுச்சு. அதனால் வந்து எங்களால் சீக்கிரம் சாப்பிட முடியல. நைட்டு சாப்பாடு 11 மணிக்கு தான் எங்களுக்கு சாப்பாடே கிடச்சிச்சு. மீன்லாம் பொரித்து எடுத்தாச்சு. மீனை பொரித்து எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தயிர் ரசத்தோடு சாப்பாடு சமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சாப்பாடெலாம் எல்லாருமே சாப்பாடு போட்டுக்கிட்டு எல்லாருமே ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கோம். எல்லாருமே இப்போ போட்டு வந்துட்டு பொரித்த மீனை எடுத்துக்கிட்டு எல்லாருமே சாப்பிட போகிறோம். நாங்கள் வந்து மொத்தம் போட்டில் வந்து 10 பேர் இருக்கோம். 10 பேரில் வந்து ஒருத்தர் மட்டும் ஸ்டேரிங்கில் இருக்காப்புல. பாக்கி எல்லாருமே 9 பேர் சாப்பிட்டுட்டு நாங்கள் யாராவது ஒருத்தர் போயிட்டு ஸ்டேரிங் வாங்கிட்டு அப்புறம் டிரைவர் சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்க, நான் சொன்னல நல்ல கழுவ போட்டிருக்கேன். வறுக்க போகிறேன், சாப்பிட போகிறோம். நல்லா பாருங்கள், சாப்பிட போகிறோம். டேஸ்ட் வேறு லெவல். மீன் மறந்து போயிட்டேன். அவங்க கேட்க போகிறாங்க, ஏன்னா எப்போ தான் இந்த மாதிரியே காட்டிட்டு நீங்கள். ஆமாம், மீன் சாப்பிட்றா எப்போ பார்த்தா வேலை தூக்கிறான். எடுத்து வச்சுடா ஒரு முல்லை மீன் எடுத்து வேறு வச்சு ஃபஸ்ட்டு. நல்லா இருக்காம்பா மதியம். சுதர் நல்லா வந்துண்டா பாருப்பா, பாதி மீன் தொங்குதப்பா. அவங்க கேட்குறாங்க, அண்ணா என்னடா மீனோட சின்னதாக இருக்கிறான் மீன் நீங்கிறான். மீன் வேணும் கேளு, திங்கிறதானே வந்துக்கிறாங்களா நீனா ரசிக்கிறதியா? இப்போ வந்து மணி வந்து நாங்கள் 11 மணிக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் படுத்துட்டு மறுபடியும் அடுத்தது மீன் பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகி இப்போ வந்து மணி வந்து எங்களுக்கு விடியற்கால 3 மணிக்கு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு இருக்கிற ரொட்டி பாக்கெட்டு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறோம். வீடியோ இதுவரையும் பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.